இந்த வீடியோவில் நம்ம எந்த வெஹிக்கிள்ஸை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தோம்னா பஜாஜோட என்ட்ரி லெவல் கம்யூட்டர்ஸ், அதாவது 100cc அப்புறம் வந்து 110cc இருக்கக்கூடிய அந்த கம்யூட்டர்ஸ். இது வந்து பிரைமரியாக யாருக்கு யூஸ் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு டே ஜாபில் வந்து அவங்க ஒரு சர்வீஸ் ஓரியன்ட் ஒர்க்கில் இருப்பாங்க. அதாவது ஒரு ஏசி டெக்னீஷியனாக இருக்கலாம், ப்ளஸ் வந்து டெலிவரி ஜாப்ஸில் இருக்கலாம். இந்த மாதிரி வந்து டெய்லி ஒரு 100-150 கிலோமீட்டர் வந்து டவுனுக்குள்ளாடியே அவங்களுக்கு ஓட்டணும், மேக்ஸிமம் மைலேஜ் கிடைக்கணும், அதே நேரத்தில் வந்து சர்வீஸ் எல்லாமே காஸ்ட் கம்மியாக இருக்கணும், கூடவே உங்களுக்கு கம்ஃபர்ட்டுமே டீசெண்டாக இருக்கணும் அப்படின்னு பார்க்கும்போது இந்த மாதிரி வெஹிக்கிள்ஸ் வந்து ஒரு நல்ல ஒரு என்ட்ரி பாயிண்டாக இருக்குது. என்னென்னா வாங்குகிற காஸ்ட்டுமே வந்து நமக்கு நல்ல கம்மியாக இருக்கும். ஸோ வந்து ஒரு இஎம்ஐ அப்படின்னு கட்டினாலுமே வந்து ஒரு 3000 அரௌண்ட் நம்ம இஎம்ஐ கட்டி சூப்பராக வந்து இந்த வண்டிகளை வாங்கிக்கலாம். ஸோ இந்த வீடியோவில் வந்து நம்ம பார்த்தோம்னா பிளாட்டினாவோட 100cc மாடல், 110cc மாடல், கூடவே கொஞ்சம் ஒரு ரஃப் அண்ட் டஃப்பான இடத்துக்கு யூஸ் பண்ணுறதுக்கு மாதிரியும் CT110X அப்படிங்கிற ஒரு மாடலும் இருக்குது. இந்த 3 வண்டியோட பேசிக்கான ஃபீச்சர்ஸ் ப்ளஸ் வந்து எப்படி வந்து இந்த வண்டிகள் வந்து ஒவ்வொருத்தருக்கு செட் ஆகும், கொஞ்சம் யூனிக்கான சில விஷயங்கள் வந்து ப்ராக்டிகாலிட்டிக்கு அவங்க என்னென்ன கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத பற்றி டீட்டெயிலாக தெரிஞ்சுக்க போகிறோம். நீங்கள் பார்த்துருக்கிற சக்கரம் கார்ஸ் அண்ட் பைக்ஸ். ஒருவேளை எங்கள் சேனலை நீங்கள் ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்க இல்லை சப்ஸ்கிரைப் பண்ண பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் ஃபியூச்சர் அப்டேட்ஸ் எதுவுமே உங்களுக்கு மிஸ் ஆகாது. இப்போ இந்த வண்டிகளோட விலையை வந்து ஃபஸ்ட் நம்ம பார்ப்போம். இப்போ இந்த பிளாட்டினா 100cc வண்டியை பொறுத்தவரையில் கிட்டத்தட்ட ஒரு 70,000 ரூபா எக்ஸ் ஷோரூம் ப்ரைஸ் வந்து வருது. எக்ஸ் ஷோரூம் ப்ரைஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, உங்களுக்கு ஷோரூமில் வண்டியோட ப்ரைஸ் மட்டும், அதுக்கு மேலே தான் வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் சார்ஜஸ் அந்த மாதிரி எல்லாமே வரும். கிட்டத்தட்ட ஒரு 80,000க்கு மேலே தான், 80 to 90,000 அந்த ரேஞ்சில் வந்து உங்களுக்கு ஃபைனல் ப்ரைஸ் வரும். ஸோ இந்த CT110Xை பொறுத்தவரையில் கிட்டத்தட்ட 72,000 ரூபா வருது. இதுவுமே வந்து அரௌண்ட் அந்த ப்ரைஸில் வந்து உங்களுக்கு இந்த 110cc பைக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 72-73 ரூபா, 73,000 ரூபா வந்து உங்களுக்கு எக்ஸ் ஷோரூம் ப்ரைஸாக வந்து வரும். இடத்துக்கு இடம் கொஞ்சம் வந்து சேஞ்ச் ஆகும். நீங்கள் ஷோரூம் டீட்டெயில்ஸ் வந்து நாங்கள் டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுத்துருப்போம், அவங்களையுமே நீங்கள் வந்து உங்களுக்கு தேவைப்பட்டால் கான்டாக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து இந்த வண்டிகளோட பேசிக்கான ஒரு டீட்டெயில் பார்ப்போம். என்ஜினை பொறுத்தவரை உங்களுக்கு இதில் வந்து உங்களுக்கு பிளாட்டினா 100cc என்ஜின், மற்ற ரெண்டுமே பார்த்தீங்கன்னா ஒரு 110cc வரக்கூடிய என்ஜினுமே வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ பேசிக்காக பிளாட்டினாவோட அந்த டிசைன் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். ஸ்டார்டிங்கில் வந்து அந்த பிளாட்டினா, அதாவது நான் எல்லாம் ஒரு 8th 9th படிக்கும்போது தான் ஃபஸ்ட்டு அந்த பிளாட்டினா வந்து நினைக்கிறேன் 2008-9 அந்த காலகட்டத்தில். அந்த டைமில் வந்து மைலேஜுக்கு ஒரு கிங் அப்படின்னே வந்து சொல்லணும். அந்த டைம் வந்து 90 கிலோமீட்டர்லாம் மைலேஜ் எடுக்கிறவங்க இருந்தாங்க. ஸோ அந்த மாதிரி சூப்பரான மைலேஜ் ப்ளஸ் வந்து ஒரு லாங்கான சீட், அதாவது என்னென்னா ப்ராக்டிகாலிட்டிக்கு எந்த குறையுமே இல்லாமல் லாங்கான சீட் கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் உங்களுக்கு ஃபியூல் டேங்கோட கெப்பாசிட்டியுமே பார்த்தீங்கன்னா 11 லிட்டர் வந்து ஃபியூல் டேங்க் கெப்பாசிட்டி கொடுப்பாங்க. இப்போ இருக்கிறதுமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக வந்து 70க்கு மேலே ஈஸியாகவே மைலேஜ் எடுக்கலாம். 80 வரைக்கும் எல்லாம் நம்ம ஓட்டுறதை பொறுத்து வந்து கரெக்டாக மைலேஜுமே எடுக்கலாம். அப்படி பார்க்கும்போது சிட்டி ரன் அபவுட்ஸுக்கு சூப்பராகவே இருக்கும். ப்ளஸ் ஒரு யூனிக்கான விஷயம், 3 வண்டியிலையுமே பார்த்தீங்கன்னா 3 கலர்ஸில் நமக்கு வந்து ரிவ்யூ கிடச்சிருக்கு. இது வந்து ரெட்டு, அது ப்ளூ, அது வந்து ஒரு சூப்பரான ஒரு க்ரீன், ப்ளஸ் அந்த பிளாக் கான்ட்ராஸ்ட். அந்த பிளாக் கான்ட்ராஸ்ட்டுமே எங்கே ஒர்க் அவுட் ஆகுதுன்னா உங்களுக்கு ஃபுல்லாகவே வந்து உங்களுக்கு என்ஜின் எல்லாமே வந்து பிளாக் அவுட் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ அது ப்ளஸ் இந்த நீட்டான கிராஃபிக்ஸ் எல்லாமே வச்சு சூப்பராகவே இருக்குது. ஒரு 100cc பைக் அப்படின்னா கூட உங்களுக்கு அலாய் வீல்ஸ் கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் வந்து உங்களுக்கு அந்த அலாயிலேயுமே வந்து பாடி கலர்லேயே வந்து ஒரு கிராஃபிக்ஸ் மாதிரி டீட்டெயிலிங் கொடுத்துருக்கிறதுனால உங்களுக்கு பார்க்குறதுக்குமே வந்து ரொம்பவே வந்து அட்டகாசமாக இருக்குது. ஸோ கம்ப்யூட்டருக்கு ஏற்ற மாதிரி நீட்டான ஒரு டயருமே வருது. உங்களுக்கு இதில் வந்து ஒரு கிளாஸி பிளாஸ்டிக்கில் வந்து உங்களுக்கு ஃபைபர் மெட்டீரியல்லாம் உங்களுக்கு சூப்பராகவே கொடுத்துருக்காங்க. மற்றபடி இண்டிகேட்டர்ஸ் உங்களுக்கு ஹாலஜன் ஹெட்லாம்ப்ஸ், எல்இடி டிஆர்எல்ஸ் வந்து கொடுக்குறாங்க, நீட்டாகவே இருக்குது. அதுக்கப்புறம் மிரருமே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஒரு யூனிக்கான டிசைனுமே வந்திருக்கு. சீட்டு தான் உங்களுக்கு லாங் அண்ட் கம்ஃபர்டபுள். என்ன அப்படின்னா உங்களுக்கு ஏதாவது திங்ஸ் வச்சு உங்களுக்கு ஒரு சர்வீஸ் ஓரியன்ட் ஜாப்ஸ் போகிறீங்க அப்படின்னாலும் அதுக்கும் ஏதாவது உங்களுக்கு கட்டி வச்சுக்கிறதுக்கான ஸ்பேஸும் இருக்குது. அதே நேரத்தில் ஒரு ஃபேமிலியாக ஒய்ஃப், குழந்தைங்க அந்த மாதிரி கூட்டிகிட்டு போகணும் அப்படின்னாலும் அதுக்கேற்ற ஸ்பேஸுமே இருக்குது. கொஞ்சம் ஹைட்டு கம்மியானவங்க, டாலானவங்க யாருக்குனாலும் அதுவுமே நீட்டாக செட் ஆகும். ஸோ இதுதான் வந்து இந்த பிளாட்டினா ரெண்டுக்குமே இருக்கிறது. 110ல் வந்து சீட்டில் கொஞ்சம் டிஃபரன்ஸ் இருக்குது, நம்ம அதை வந்து அந்த வண்டியில் வந்து பார்த்துக்கலாம். மற்றபடி நீட்டாக உங்களுக்கு சிம்பிளான எக்ஸாஸ்ட் தான், எல்லாமே சிம்பிளாக இருக்குது. 100cc பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்ப்ரிங் இன் ஸ்ப்ரிங் டைப் வந்து உங்களுக்கு சஸ்பென்ஷன் ரியரில் வந்து கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்டில் வந்து சாதாரணமான டெலிஸ்கோபிக் சஸ்பென்ஷன் கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் வந்து இந்த பிளாட்டினா 2 மாடல்லையுமே இன்னொரு விஷயம் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஆன்டி ஸ்கிட் பிரேக்கிங் அப்படிங்கிறத வந்து கொடுத்துருக்காங்க. இது எசென்ஷியலாக என்ன பண்ணும் அப்படின்னா, நம்ம பின்னாடி பிரேக், அதாவது காலில் இருக்கக்கூடிய ரியர் பிரேக்கை மட்டும் நம்ம அப்ளை பண்ணாலே வந்து உங்களுக்கு ஃப்ரண்ட்டுமே ஆக்டிவேட் ஆகும். இப்போ பார்த்தீங்கன்னா என் 2 கையுமே ஃப்ரீயாக தான் இருக்குது. பேக் பிரேக் மட்டும்தான் அப்ளை பண்ணுறேன். இப்போவே வந்து உங்களுக்கு ஃப்ரண்ட் பிரேக்குமே வந்து ஆக்டிவேட் ஆகுது. ஸோ இது வந்து கொஞ்சம் கூட ஒரு சேஃப்டிக்கான ஒரு விஷயமா பார்க்கலாம். நம்ம பேக்கை மட்டும் அப்ளை பண்ணோம்னா சேஃபாக வந்து உங்களுக்கு ஸ்டாப் பண்ணுறதுக்குமே. ஸோ இதுதான் வந்து ஓவரால் நமக்கு
பிளாட்டினா 110ல இருக்கக்கூடியது. ஸ்பீடோமீட்டர் பேசிக்காக நம்ம பார்க்கணும் அப்படின்னா அனலாகில் தான் வந்து ஸ்பீடோமீட்டர் ப்ளஸ் வந்து உங்களுக்கு ஃபியூல் கேஜுமே கொடுக்குறாங்க. பேசிக்கான வார்னிங்ஸ் அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே வந்து இதுக்குள்ளாடியே வந்து கொடுத்துருக்காங்க. ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா யூஎஸ்பி சார்ஜிங் சாக்கெட்டுமே கொடுத்துருக்காங்க. என்னென்னா அந்த டெலிவரி ஜாப்ஸ் சர்வீஸ் ஜாப்ஸில் இருக்கவங்களுக்கு அந்த ஃபோனை கனெக்ட் பண்ணிவிட்டு நம்ம மேப் யூஸ் பண்ணுறதுக்கு அடிக்கடி யூஸ் பண்ணுறதுனால இந்த சார்ஜிங் வந்து கண்டிப்பாக ஒரு யூஸ்ஃபுல்லான ஃபீச்சர். ஸ்டாண்டர்டான சுவிட்ச் கியர் தான். இது எல்லாமே வந்து இனிஷியல் மாடல்ஸில் இருந்த பிளாட்டினாலே வரது தான். பாசிங், ஹை பீம், லோ பீம், இண்டிகேட்டர், ஹார்ன். ரைட் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த லைட் ஆன் பண்ணுறதுக்கானது ப்ளஸ் வந்து ஸ்டார்டிங்கான இது இருக்குது. லைட் ஆன் பண்ணுறது அப்படின்னா உங்களுக்கு நார்மலாக டிஆர்எல் ஆனில் இருக்கும். இதை ஆன் பண்ணிங்கன்னா ஹெட்லைட் வந்து ஆன் ஆகும் அந்த மாதிரி. அடுத்து அப்படியே நம்ம பிளாட்டினா 110லேயுமே என்ன சின்ன சேஞ்சஸ் இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். பேசிக்கான லுக் வந்து அதே மாதிரி தான் இருக்குது. ப்ளஸ் வந்து உங்களுக்கு அலாய் வீல் வந்து கொஞ்சம் அந்த டிசைன் வந்து சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. அதாவது ஒரு ஸ்போக்கிலேருந்து 2ஆக பிரிகிறது மாதிரி ஒரு அலாய் வீல் கொடுத்துருக்காங்க. அந்த ஆன்டி ஸ்கிட் பிரேக்கிங் அந்த மாதிரி எல்லாமே வந்து கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் வந்து கம்ஃபர்ட் டெக், அதாவது சஸ்பென்ஷன் வந்து உங்களுக்கு மோர் கம்ஃபர்ட் ஃபோக்கஸ்டாக வந்து பண்ணியிருப்பாங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா சஸ்பென்ஷன் காயிலுமே வந்து உங்களுக்கு அந்த ஸ்ப்ரிங்ஸுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு நீட்டான ஒரு கோல்டு மாதிரியான கலர் ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. ப்ளஸ் வந்து நைட்ராக்ஸ் ஃபில்டாக வந்து உங்களுக்கு சஸ்பென்ஷன் கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் இந்த பிளாட்டினால இன்னொரு ப்ராக்டிக்கல் விஷயம், இந்த ஒரு பெரிய ஃபுட்ரெஸ்ட் தான். ஸோ இதுவுமே வந்து அப்படி நீட்டாக காலை வச்சுருக்கு. ஒரு பில்லியனாக இருந்தாலும் சரி, அது திங்ஸ் ஏதாவது உங்களுக்கு சைடில் அப்படி கொஞ்சம் வச்சு டைப் பண்ணணும் அப்படின்னா கூட நல்லாவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சீட்ஸுமே பார்த்திங்கன்னா இது இன்னும் கொஞ்சம் வந்து ஒரு சின்ன டிசைன் வந்து கொடுத்துருக்காங்க. அது பிளைனாக இருந்துச்சு, இதை சின்ன ஒரு டிசைன் கொடுத்துருக்காங்க. கம்ஃபர்டெக் அப்படிங்கிற பிராண்டிங்குமே வந்து வருது. ஸ்டிக்கருங்குமே நீட்டாக இருக்குது. சேம் 11 லிட்டர் தான் வந்து ஃபியூல் டேங்க் கெப்பாசிட்டி. உங்களுக்கு இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் எல்லாமே வந்து உங்களுக்கு சேமாக தான் வருது. மற்றபடி எந்த சேஞ்சஸுமே வந்து வண்டியில் பெருசாக இல்லை. டிசைனில் கொஞ்சம் அந்த டிசைன் ப்ளஸ் வந்து அந்த 110 அப்படிங்கிற அந்த பிராண்டிங் வந்து கொடுத்து தான் வந்து உங்களுக்கு அதை டிஃப்ரென்ஷியேட்டே வந்து பண்ணியிருக்கிறாங்க. இந்த பிளாட்டினா மாடல்ஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த சாரி கார்டுமே வந்து நீட்டாக கொடுத்து ப்ளஸ் வந்து நீட்டான ஒரு ஃபுட்ரெஸ்ட்மாக வந்து கொடுத்துருக்குறாங்க. ஸோ இதுவுமே சேஃப்டிக்கு நல்லாயிருக்கு. ஸோ லாஸ்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா சிடி 110X அப்படிங்கிறது. ஸோ அந்த எக்ஸ் அப்படிங்கிற அந்த மாடலுக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு ஒரு கொஞ்சம் ஒரு கிராஸ் ஓவர் மாதிரியான லுக், கொஞ்சம் ஆஃப் ரோட் பைக் மாதிரி ஒரு லுக் வந்து கொடுத்துருக்காங்க. சஸ்பென்ஷன் அதுக்கேற்ற மாதிரி கொஞ்சம் வந்து ஒர்க் பண்ணியிருப்பாங்க பேசிக்காக. அவ்வளோதான். உங்களுக்கு ஃப்ரண்ட் சஸ்பென்ஷனில் பார்த்தீங்கன்னா ஒரு அடிஷ்னல் கவரிங் மாதிரி கொடுத்து அந்த சஸ்பென்ஷனுக்கு ஒரு ப்ரொடெக்ஷன் கொடுத்துருக்காங்க. அதாவது கொஞ்சம் கூட நம்ம ரஃபாக யூஸ் பண்ணால் கூட எந்த பிரச்சனையும் வராத அளவுக்கு அதுவுமே நீட்டாக வச்சுருக்காங்க. இதில் வந்து உங்களுக்கு ரவுண்டட் ஆஃப் ஹெட்லாம்ப்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. எல்இடியில் வந்து மேலே அந்த டே டைம் ஃபுல்லாகவே எரியுறது. இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு மேட் ஃபினிஷிங்கில் கொடுத்துருக்காங்க. பிளாட்டினா ரெண்டுலேயுமே வந்து ஒரு கிளாஸி ஃபினிஷிங்கில் தான் வந்து கொடுத்துருப்பாங்க. ப்ளஸ் இதில் வந்து த்ரெட்டோட பேட்டர்ன் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இது வந்து கொஞ்சம் கூட ஒரு கிரிப்பு ப்ளஸ் வந்து அந்த சகதியான இடத்துலையுமே வந்து ஈஸியாக அந்த கிரிப்பு டைட்டாக கிடைக்கிறதுக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் கூட ரஃப்பான ஒரு பேட்டர்னாக நமக்கு இருக்குது. அதுக்கப்புறம் அப்படியே கீழே வந்தீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதில் கொஞ்சம் கூட அடிஷ்னல் ப்ரொடெக்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ வந்து ரொம்ப சகதி ஏதாவது பட்டாலும் கொஞ்சம் கூட ஒரு சின்ன ஒரு ப்ரொடெக்ஷன் அடிஷ்னலாக கிடைக்கும். மற்றபடி கிரவுண்ட் கிளியரன்ஸ் அந்த 3 வண்டிக்குமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு தேவையான கிரவுண்ட் கிளியரன்ஸ் வந்து கிடைக்கும். அதில் வந்து எந்த பிரச்சனையுமே இல்லை. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிராஷ் கார்டுமே வந்து நல்ல ரஃப் அண்ட் டஃபாக வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து உங்களுக்கு இதில் வந்து ரொம்ப ஹெவியாக நீட்டாகவே இருக்குது. மற்ற ரெண்டுலேயுமே சிம்பிளான ஒரு கிராஷ் கார்டு வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் பிரேக் அப்ளை பண்ணுற அந்த பெடலுமே பார்த்திங்கன்னா நல்ல பெரிய ஒரு ரப்பர் இதோட உங்களுக்கு நீட்டாகவே கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து உங்களுக்கு இதுலேயுமே அந்த ஆன்டி ஸ்கிட் பிரேக்கிங், அதாவது பேக் பிரேக் அப்ளை பண்ணும்போதே ஃப்ரெண்டுமே வந்து பிடிக்குது. மற்றபடி நீட்டாக உங்களுக்கு அந்த BS6 எமிஷன் நார்ம்ஸில் வரக்கூடிய என்ஜின். ஸோ இதில் வந்து ஒரு சின்ன பாயிண்ட் நம்ம என்ன பார்க்கணும் அப்படின்னா, நார்மலாக இந்த மாதிரி கம்ப்யூட்டர்ஸ் எல்லாமே வந்து பெட்ரோல் அப்படி காலி ஆகிற வரைக்கும் நம்ம வச்சு யூஸ் பண்ணுவோம். பட் இந்த ஃபியூல் இன்ஜெக்டட் டைப், அதாவது இந்த BS6 எமிஷன் நார்ம்ஸில் வரக்கூடிய எந்த வண்டியுமே பார்த்திங்கன்னா அந்த மாதிரி நம்ம ரைட் பண்ணவே கூடாது. இந்த ஃபியூல் இன்ஜெக்டர் எல்லாமே வந்து ரொம்ப கம்மியான இருக்கக்கூடிய ஃபியூலில் இருந்து நம்ம எடுத்து யூஸ் பண்ணும்போது அந்த டர்ட் எல்லாமே வந்து ஜாஸ்தியாக வரும். ஸோ அந்த டேமேஜ் அதிகமாக வர்றதுக்கு வந்து சான்ஸ் இருக்குது. ஸோ அது வந்து கண்டிப்பாக நம்ம அவாய்ட் பண்ண வேண்டிய ஒரு விஷயம். மற்றபடி இதுலேயுமே பார்த்தீங்கன்னா 11 லிட்டர் வரக்கூடிய உங்களுக்கு ஃபியூல் டேங்க் வருது. இதில் அந்த சிடி அப்படிங்கிற அந்த பிராண்டிங்குமே வருது. உங்களுக்கு இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் பேனல் உங்களுக்கு கான்சோல் வந்து பார்த்திங்கன்னா 2 ரவுண்டடாக வந்து கொடுத்துருக்குறாங்க. ஸோ இதுலேயுமே வார்னிங் எல்லாம் இதில் வருது. ஃபியூல் டேங்க் ப்ளஸ் வந்து ஸ்பீடோமீட்டர் சிம்பிளாகவே வருது. இதில் யூஎஸ்பி சாக்கெட் வந்து இதில் வருது. ஸோ 3 வண்டியிலையுமே யூஎஸ்பி சாக்கெட் வந்து கொடுத்துருக்கிறது ஒரு நல்ல விஷயம் தான். சுவிட்ச் கியர் சேம் தான். நம்ம பிளாட்டினில் பார்த்தா அந்த சேம் டைப் சுவிட்ச் கியர் தான் வந்து கொடுத்துருக்குறாங்க. அதுக்கப்புறம் சீட்டுமே வந்து நல்ல லென்த்தாகவும் இருக்குது. உங்களுக்கு தேவையான ஒரு விட்டுமே இருக்குது. அடுத்ததாக உங்களுக்கு டேங்க் சைட்லேயே பார்த்தீங்கன்னா இந்த ஒரு பிளாஸ்டிக் மாதிரியான ஒரு பேனல் கொஞ்சம் ஒரு சாஃப்ட் டச்சாக உங்களுக்கு கால் அப்படி நீட்டாக ரெஸ்ட் பண்ணிக்கிறதுக்கு சூப்பராகவே இருக்கிறது மாதிரி வந்து கொடுத்துருக்குறாங்க. சீட்டுமே நல்லா நீளமாக இருக்குது. 110X அப்படிங்கிற பிராண்டிங் வருது. இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சைடு பில்லியனுக்கான ஃபுட்ரெஸ்ட்லாம் சிம்பிளாக தான் வந்து கொடுத்துருக்காங்க. ஆனால் இதில் ஒரு அடிஷ்னல் திங் என்னன்னு பார்த்தீங்கன்னா வலது பக்கமும் சரி இடது பக்கமும் சரி அந்த ஒரு
அடிஷ்னல் ஒரு ஸ்டெப்பு மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. இதோட யூஸ் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இப்போ லெஃப்ட் சைடு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சாரி கார்ட் ப்ளஸ் வந்து அந்த ஒரு ஸ்டெப்புமே வருது. ரைட் சைடில் அந்த ஸ்டெப் மட்டும் வருது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு திங்ஸ் ஏதாவது 2 சைட்லேயுமே வச்சுக்கணும் அப்படின்னா, இதில் வந்து கரெக்டாக நம்ம இதில் வச்சுட்டு அப்படியே வந்து கரெக்டாக எடுத்து டை பண்ணி கட்டி வச்சுக்கிறதுக்கு சூப்பராகவே இருக்கும். ஸோ அதுதான் வந்து இதில் ஒரு யூஸ்ஃபுல்லான விஷயம் அப்படின்னு சொல்லணும். ப்ளஸ் வந்து ரியர்லேயுமே பார்த்தீங்கன்னா ஒரு லக்கேஜ் வச்சுக்கிறதுக்கு ஒரு சின்ன எக்ஸ்டென்ஷன் மாதிரி ஒரு ரேக் மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. இதுலேயுமே நம்ம வச்சுக்கலாம். இந்த பீசஸ் எல்லாமே வந்து நல்ல கிரிப்பியாக இருக்கிறதுனால ஈஸியாக நம்மளால் அதை வந்து டை பண்ணியுமே வந்து வச்சுக்க முடியும். மற்றபடி ஃப்ரண்ட் அண்ட் ரியர் வந்து உங்களுக்கு அலாய் வீல்ஸில் தான் வந்து கொடுத்துருக்காங்க. இதுலேயுமே அந்த ஸ்ப்ரிங் டைப்பு, அதாவது உள்ள ஒரு ஸ்ப்ரிங் வெளியே ஒரு ஸ்ப்ரிங் டைப்பில் வந்து உங்களுக்கு சஸ்பென்ஷனுமே வந்து முடிச்சிருக்காங்க. ஓவரால் டிசைனை பொறுத்தவரை அவ்வளோதான். உங்களுக்கு சிம்பிளான டிசைன்ஸ் தான், பட் வந்து ப்ராக்டிக்கலான வண்டிகளாக இருக்குது. அடுத்ததாக இதில் வந்து உங்களுக்கு அந்த சர்வீஸோட காஸ்ட்டையுமே பேசிக்காக அப்படி பார்த்தோம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு சர்வீஸ் வந்து 45 நாளில் வண்டி வாங்கினதுலேருந்து 45 நாள் அல்லது வந்து 500 கிலோமீட்டர் கிராஸ் ஆனதும் நம்ம வந்து சர்வீஸ் பண்ணணும். செகண்ட் சர்வீஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 6 மாதத்தில் அல்லது வந்து 5000 கிலோமீட்டரில் வந்து நம்ம அந்த சர்வீஸை வந்து பண்ணணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எவ்ரி 1 இயர் அல்லது வந்து 10,000 கிலோமீட்டருக்கு நீங்கள் சர்வீஸ் வந்து பண்ணால் போதும். பட் வந்து என்னோட ரெக்கமெண்டேஷன் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, அந்த 10,000 கிலோமீட்டருக்கா நம்ம சர்வீஸ் பண்ணி அந்த 1 இயருக்கு அப்படி பண்ணால் போதும். பட் நம்ம வந்து ஒரு 5000 கிலோமீட்டர் வரும்போதே நீட்டாக வந்து சர்வீஸ் சென்டரில் வந்து ஆயில் சேஞ்ச் பண்ணாமல் ஒரு ஜென்ரல் செக்கப் மாதிரி பண்ணி உங்களுக்கு கம்மியாக தான் காஸ்ட் வரும். என்னன்னா 10,000க்கு ஒருக்கா அந்த ஆயில் சேஞ்ச் பண்ணுறதுலேயே வந்து கிட்டத்தட்ட 1000 ரூபாய்க்கு உள்ளாடி தான் உங்களுக்கு சர்வீஸ் காஸ்ட் வரும். ஸோ இதில் வந்து ஒரு 500க்கு உள்ளாடி நம்ம வந்து ஒரு 6 மாதத்துக்கு ஒருக்கா கரெக்டாக நம்ம செக் பண்ணி எல்லாமே ஓகேவா அப்படிங்கிறத வந்து கரெக்டாக பார்த்துக்கிட்டோம்னா இந்த மாதிரி BS6 வண்டிகள் வந்து நம்ம ரொம்ப நாள் யூஸ் பண்ணுறதுக்குமே வந்து நமக்கு எந்த பிரச்சனைகளுமே வராமல் வந்து இருக்கும் அப்படிங்கிறதுல எந்த டவுட்டுமே இல்லை. இப்போ இந்த வண்டி ஓட்டி பார்க்குறதுல வந்து பார்த்தீங்கன்னா பிளாட்டினா வந்து உங்களுக்கு 100cc அதுக்கான ஒரு பவரில் இருக்கும். 110cc வந்து கொஞ்சம் ஜாஸ்தியாக வந்து உங்களுக்கு பவர் கிடைக்கும். ஆவரேஜாக எல்லாத்துலேயுமே ஒரு 70 அந்த மாதிரி மைலேஜ் கிடைக்கும். ஸோ இப்போ வந்து நம்ம குயிக்காக ஒரு சின்ன ரைடு மட்டும் CT 110Xல வந்து பார்க்கலாம். ஸோ நம்ம இந்த CT 110Xல வந்து ஒரு சின்ன ரைடு வந்து போய் பார்ப்போம். பவர் அப்படின்னு நம்ம சொல்லணும்னா 8.6 PS பவர் ப்ளஸ் வந்து 9.8 நியூட்டன் மீட்டர் வந்து டார்க் ப்ரொடியூஸ் பண்ணும். 4 கியர் வந்து வண்டியில் வருது. கியர் ஷிஃப்டிங் அந்த பேட்டர்னை பொறுத்தவரையிலையும் எல்லாமே வந்து லிவர் வந்து கீழே 1 2 3 4 அந்த மாதிரி வந்து உங்களுக்கு கியர் ஷிஃப்டிங்குமே வந்து வருது. ஸோ பார்த்திங்கன்னா 4th கியர் போட்டாச்சு. ஸ்லோவாக டிராஃபிக்கில் போய்ட்டுருக்கோமா, அப்படியே வந்து கியர் சேஞ்சே தேவையில்லை, நமக்கு எந்த நாக்கிங்குமே இல்லாமல் வண்டி சூப்பராக வந்து வருது. மற்றபடி வைப்ரேஷன் அந்த மாதிரி ஏதோ இருக்கா அப்படின்னு பார்த்தாலுமே உங்களுக்கு பெருசாக எதுவுமே வந்து ஃபீல் ஆகலை. ப்ளஸ் வந்து பவருமே நமக்கு தேவைக்கு கிடைக்குது. இப்போ டக்குன்னு ஒரு ஓவர்டேக் பண்ணணும் அப்படின்னாலும் அதுக்கேற்ற பவர் வந்து இருக்குது. இப்போ பார்த்திங்கன்னா ஈஸியாக 50க்கு மேலே வந்து ஸ்பீடு வந்துட்டு 4th கியர் அந்த மாதிரி அப்படியே நம்ம குயிக்காக ஈஸியாக ரைட் பண்ணுறதுக்கும் நல்லாயிருக்கும். இப்போது கொஞ்சம் மோசமான ரோட்ஸ்லனாலும் உங்களுக்கு அதுக்கேற்ற கொஞ்சம் ஒரு கம்ஃபர்ட்டுக்கு ஏற்ற மாதிரி ஒரு சஸ்பென்ஷன் செட் பண்ணியிருக்கிறாங்க. வண்டியோட வெயிட்டும் கம்மி தான் நமக்கு, அதில் ஈஸியாக நம்ம கண்ட்ரோலில் வந்து வண்டி கரெக்டாக வந்து நமக்கு அப்படியே போயிட்டே இருக்கலாம். ஸோ அதுலேயுமே எந்த பிரச்சனையுமே இல்லை. ஸோ அதுதான் ஈஸியாக வண்டி ஓட்டுறதுக்கும் இருக்குது. அதே நேரத்தில் பெருசாக வந்து கியர் நமக்கு சேஞ்சஸுமே வந்து தேவையில்லை. இப்போ ஜஸ்ட்டு ஓவர்டேக் பண்ணணும்னா மட்டும் நம்ம கியர் சேஞ்ச் பண்ணால் போதும். மற்றபடி ஸ்மூத்தாக அப்படியே மெதுவாக போயிட்டே இருக்கிறதுக்கு அப்படின்னா அப்படியே அந்த சேம் கியர்லேயே வந்து நம்ம போனால் போதும். கிளச் எல்லாமே வந்து சூப்பராக லைட்டாக அப்படியே இருக்குது. உங்களுக்கு அதுலேயுமே பிரச்சனை இல்லை. இப்படி டக்குன்னு கட் பண்ணிடலாம் மாற்றணுன்னா கூட உங்களுக்கு ரொம்பவே ஈஸியாக வண்டி வந்து கரெக்டாக நமக்கு சப்போர்ட் பண்ணுது. இப்போ ஹைவேலாம் எடுத்துகிட்டு போகலாமா அப்படின்னா எப்போயாச்சும் ஒருக்கா நமக்கு தேவைப்படும் போது எடுக்கலாம். ஒரு 80 அதுக்கு மேலே நம்ம போகாமல் அந்த ஒரு 80 அப்படிங்கிற மாதிரி ஒரு ஸ்பீடே வந்து மெயின்டைன் பண்ணி கரெக்டாக அப்படியே ட்ராவல் பண்ணோம் அப்படின்னா நமக்கு ரொம்பவே வந்து நல்லாயிருக்கும். இப்போ வண்டி வந்து இப்படி நம்ம டிராஃபிக்கில் ஓட்டிகிட்டு இவ்வளோ நேரத்தில் ஒரு நெகட்டிவான ஃபீட்பேக் நமக்கு சொல்லணும் அப்படின்னா, இப்போ நம்ம யூட்டர்ன் பண்ணுறதுக்காக அப்படியே வந்து லெஃப்டில் ஓரம் கட்டிட்டு நம்ம 4th அப்படியே வந்து கிளச் பிடிச்சி பிரேக் பண்ணி அப்படியே நிப்பாட்டணும். ஸ்டாப் பண்ணிவிட்டு நம்ம வந்து கியரை நியூட்ரலுக்கு கொண்டு வர்றதுக்கு ட்ரை பண்ணும்போது கொஞ்சம் வந்து நமக்கு கியர் ஸ்லிப் ஆகுது. கொஞ்சம் வந்து வண்டியை ஃப்ரண்ட் ஆர் பேக் லைட்டாக மூவ் பண்ணி, இல்லை வந்து 4thலேருந்து 3rd மட்டும் வரும். அதுக்கப்புறம் வந்து ஃபால்ஸாக வந்து கியர் மூவ் ஆகும். ஸோ அந்த சுச்சுவேஷனில் கொஞ்சம் நம்ம கிளச்சை விட்டு பிடிச்சி அந்த மாதிரி நம்ம ஃப்ரீ பண்ணால் தான் வந்து கியர் நமக்கு ஷிஃப்ட் பண்ண முடியுது. அந்த ஒரு விஷயம் மட்டும் நமக்கு கவனிக்கணும். மற்றபடி கம்ஃபர்ட் வைஸ் எல்லாமே நல்லா இருக்குது. இன்னும் வந்து பார்ப்போம், கொஞ்சம் பாரதிபுரம் பிரிட்ஜுக்கு மேலே போயிட்டு அந்த கம்ஃபர்ட் எப்படி இருக்குது அப்படிங்கிறதையுமே வந்து பார்ப்போம்.
அந்த மோசமான ரோட்டில். ப்ளஸ் பிரேக்கை பற்றியுமே சொல்லி ஆகணும். பிரேக்ஸ் வந்து ரொம்ப நல்லாவே இருக்குது. அதாவது வண்டிக்கு தேவையான ரெண்டுமே ட்ரம் பிரேக்கு தான். உங்களுக்கு வெஹிக்கிளுக்கு கரெக்டாக ஸ்டாப் பண்ணுறதுக்கு தேவையான ஒரு ஸ்டாப்பிங் பவர் வந்து உங்களுக்கு கொடுக்குது. பார்த்திங்கன்னா 4th கியரே தான். அப்படியே ஆக்சிலரேட் பண்ணோன்னா ஈஸியாக வந்து நமக்கு அந்த பவருமே வந்து கிடைக்குது. ஸோ பிளாட்டினா 110 சிடி 110X ரெண்டுலேயுமே வந்து கிட்டத்தட்ட இந்த மாதிரி ஒரு பவர் வந்து உங்களுக்கு கிடைக்கும். பிளாட்டினா 100 வந்து கொஞ்சம் கூட பவர் கம்மியாக இருக்கும், அவ்வளோதான் வண்டி உங்களுக்கு பேசிக்காக டிஃப்ரென்ஸு. இப்போ பார்த்திங்கன்னா அந்த இடம்லாம் நல்ல சாஃப்டாக ஸ்மூத்தாக வந்து இது பண்ணிச்சு. நமக்கு முதுகுக்கு இடிக்கிற மாதிரியோ அந்த மாதிரி எதுவுமே தெரியாமல் நல்லாவே கம்ஃபர்டபுளாக நம்ம வச்சுருக்குது. ஸோ அதில் வந்து பிரச்சனை இல்லை. பார்த்திங்கன்னா ஈஸியாக நம்ம அப்படி ஸ்பீடு மெயின்டைன் பண்ணி போயிட்டே இருக்கலாம். இன்னொன்று, இந்த அனலாக் மீட்டர் கொடுத்துருக்குறவங்க பார்த்திங்கன்னா இதில் தேவையில்லாமல் நமக்கு ஒரு டிஜிட்டல் கிளஸ்டர் அதுன்னு கொடுக்காமல் இருக்கிறதும் நல்லது தான். என்னென்னா அந்த எல்சிடி எல்லாமே வந்து இப்போ என்னோடய பைக்லேயுமே 2013 மாடல் அது ஃபஸ்ட்டு எல்சிடி எல்லாம் பிரபலமாக வர ஆரம்பித்த டைம். ஒரு 5 இயர்ஸ்லேயே வந்து நம்ம அடிக்கடி வெயிலில் பார்க் பண்ணும்போதெல்லாம் அந்த எல்சிடிஸ் எல்லாம் டேமேஜ் ஆயிரும். நான் வந்து அடுத்து திருப்பி மாற்ற வேண்டி இருந்துச்சு. மாற்றும்போது ஆல்ரெடி 52,000 வண்டி ஓடி இருந்துச்சு. அதுக்கப்புறம் திருப்பி மாற்றும்போது திருப்பி 0லேருந்து ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி ஆயிடுச்சு. ஸோ அந்த ஒரு டிஃபரன்ஸ் இருக்கும். அதனால் அனலாக் மீட்டருமே வந்து நமக்கு நீட்டான ஒரு விஷயந்தான். இப்போ இந்த மாதிரி குண்டுக்குழி ப்ளஸ் பாலத்தோட அந்த கேப்ஸு ஜாயின்ட்ஸு அதுக்கு எல்லாமே வந்து நம்ம கேஷுவலாக ஓட்டுறதுக்கு ஏற்ற மாதிரி நமக்கு ஈஸியாகவே இருக்குது. இப்போ இந்த 3 வண்டியோட டீட்டெயில்ஸ் பார்த்துட்டோம். ப்ளஸ் வந்து யாருக்கு எப்படி வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறதையுமே வந்து பார்த்துட்டோம். 3மே வந்து நல்ல ஒரு ப்ராக்டிக்கலான வண்டி, சீட்டிங் அந்த மாதிரி விஷயங்களில் வந்து நமக்கு நல்ல கம்ஃபர்ட்டை கொடுக்கக்கூடிய ஒரு வண்டியாக தான் இருக்குது. இந்த வீடியோ வந்து கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருந்திருக்கும், யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறோம். வண்டி வாங்கணும்னு நினச்சிங்கன்னா ஷோரூமோட காண்டாக்ட் டீட்டெயில்ஸ் நம்ம வீடியோவில் டிஸ்கிரிப்ஷனில் இருந்திருக்கும். மறக்காமல் அவங்களையுமே வந்து நீங்கள் காண்டாக்ட் பண்ணிக்கலாம். எல்லா வீடியோஸ்லையுமே நம்ம சொல்கிறது தான், வண்டி ஓட்டும் போது எப்போவுமே ஒரு நிதானம் நம்ம மனசில் இருக்கட்டும். சேஃபாக போய் வந்தால் நமக்கும் நல்லதாக இருக்கும், மற்றவங்களுக்கும் நல்லதாக இருக்கும். இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். பை பை.